உத்தரப்பிரதேசத்தில் நண்பர்களுடன் தள்ளுவண்டியில் விளையாடிய 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பதைபதைக்கச் செய்திருக்கிறது. எதிர்பாராமல் நிகழ்ந்த விபத்தில் சிறுவன் உயிர் பறிபோயிருக்கிறது. நடந்தது என்ன? வீதியில் சக நண்பர்களுடன் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த பொழுது தள்ளுவண்டிக்கும் சுவருக்கும் இடையில் சிக்கி பிஞ்சு உயிர் துடிதுடித்து போன சம்பவம் இதயங்களை நொறுங்கச் செய்துள்ளது. தனது மார்போடும் தோளோடும் துள்ளி குதித்து விளையாடிய மகன் தனது மடியிலேயே உயிரை விட்டதை பார்த்து தந்தை இரத்த கண்ணீர் சிந்தியுள்ளார். ஊருக்குள் மருத்துவமனை இல்லாததால் தொடரும் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகர் மாவட்டத்தில் மீராப்பூர் அமைந்துள்ளது. கோடை விடுமுறை என்பதால் சிறுவர்கள் வீதியில் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருந்தனர். அதில் 7-8 பேர் சேர்ந்து காய்கறி விற்க பயன்படுத்தப்படும் தள்ளுவண்டியில் ஏறி விளையாடினர். அப்பொழுது சிறுவர்கள் 3 பேர் தள்ளுவண்டியில் ஏறினர். அதை முன்னும் பின்னும் இருந்த சிறுவர்கள் வேகமாக தள்ளினர். திடீரென இறக்கமான பகுதியில் தள்ளுவண்டி வேகமாக சென்றது. அதை பார்த்ததும் 4 வயது சிறுவன் நூலிழையில் விலகி தப்பிச் சென்றான். ஆனால் தள்ளுவண்டியில் தொத்தியபடி வந்த 6 வயது சிறுவன் கீழே இறங்க முடியாமல் தடுமாறினான். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வேகமாக வந்த தள்ளுவண்டி அந்த சிறுவனை சுவற்றில் தள்ளி மோதியது. தனது பிஞ்சு கைகளை வைத்து தடுக்க முயன்றும் அது பலனளிக்காமல் போனது. இதில் கழுத்து பகுதியில் காயமடைந்த சிறுவன் சற்று தூரம் ஓடினான். வலி தாங்க முடியாமல் வீதியில் அப்படியே சுருண்டு விழுந்தான். அதை கண்ட சக நண்பர்கள் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போயினர். உடனே அருகில் இருந்தவர்கள் சிறுவனை ஆசுவாசப்படுத்தினர். சிறுவன் எழுந்திருக்கவே முடியாதபடி கைகால்களை உதைத்தபடி துடித்துள்ளான். பின்னர் அந்த நபர் சிறுவனை தூக்கி கொண்டு முதல் உதவி சிகிச்சை அளிக்க ஓடினார். அதற்குள் அங்கு வந்த சிறுவனின் தந்தை அவரை கார் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மீராப்பூரில் இருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் மவானா பகுதியில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றனர். சிறுவன் வரியால் அழக்கூட தெம்பு இல்லாமல் முழங்கிக் கொண்டிருந்தார். தனது தோளிலும் மார்பிலும் துள்ளி குதித்து விளையாடிய மகன் உயிருக்கு போராடியதைக் கண்டு தந்தை இரத்த கண்ணீர் சிந்தினார். உடன் சென்ற உறவினர்கள் தங்கள் சொந்த ஊரில் மருத்துவமனை இல்லாததால் ஏற்படும் அவலம் குறித்து கண்ணீர் மல்க ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர். ஒருபடியாக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்ததும் சிறுவனை மருத்துவர்கள் பரிசோதித்தனர். ஆனால் அந்த சிறுவன் வரும்படியிலேயே உயிரிழந்ததாக கூறியதும் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்து வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அவசர காலத்தில் உரிய சிகிச்சை அளிக்க மீராப்பூரில் போதிய மருத்துவ வசதி இல்லாததால் இதுபோன்ற உயிரிழப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வீதியில் நண்பர்களுடன் தள்ளுவண்டியில் விளையாடிய பொழுது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தில் 6 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தையே உலுக்கியுள்ளது.